maniums.co.uk-இல் 30 பவுண்ட்ஸுக்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தால் நெக்ஸ்ட் டே ஃப்ரீ டெலிவரி within 5 miles radius. විශේෂ ආන්දෝලනයට තුඩු දීලා තිබෙනවා. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இங்கு இருப்பதால் நான் கேட்க விரும்புகின்றேன். ரிஷாட் பதியுதீன் வீட்டில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த அந்த சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகியுள்ளதாக செய்திகளின் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பின்னரே உயிரிழந்துள்ளார். ஆகவே அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்களே, இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது எந்த நிலையில் உள்ளது, என்ன நடக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ඇත්තම දැන් මොකද්ද සිද්ධ වෙමින් තියෙන පරීක්ෂණ වල තත්ත්වය මොකද්ද මේ සිද්ධ වෙන්නේ කියලා. ගරු සභාපතිතුමනි, வயசு 16 வயதான அந்த சிறுமி உங்கள் கூட்டணியில் ஒருவரான ரிஷாட் பதியுதீனுடைய வீட்டில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையிலேயே அவர் எரிகாயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். வைத்திய அறிக்கையின்படி அவர் தொடர்ந்தும் பலமுறை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே போலீசார் அது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக சிறுமியின் வீட்டிற்கும் சென்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கூடிய விரைவில் இது தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கப்படும். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.